அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தலையில உள்ள பிரச்சனைய தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தலையில உள்ள பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது? அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தலைக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷனே போறதுக்கு வேலையே இல்ல. உடம்பு கீழ தான் போகுது. பம்ப் பண்ணி அத மேல தலைக்கு கொண்டு போகணும். அதுக்கு சிரசாசனம் தான் செய்யணும். தலையில என்ன பிரச்சனைன்னா, ஞாபக சக்தி குறையுது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி குறைபாடு இன்னைக்கு அதிகமா இருக்கு. எனக்கே சின்ன பிள்ளையில இருந்தது தான். ஏன்னா, இங்க நல்லா படிச்சுட்டு போவோம். பார்த்தீங்கன்னு வைங்க, வீட்ல நல்லா புக்க படிச்சு எழுதிட்டு போவோம். அங்க போய் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே, கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனே எழுதினோம்னா, அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தெரியாது. அது தெரிஞ்சா விறுவிறுன்னு எழுதிடலாம். அது அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த ஞாபக சக்திக்காக இது குழந்தைகள் இந்த ஆசனம் செய்யணும். சிரசாசனம் செஞ்சோம்னா, பிளட் சர்க்குலேஷன் ஆகி ஞாபக சக்தி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது அந்த பிரெயின்ல கேன்சர் வரும். பிரெயின் கேன்சர். அது வராம தடுக்கலாம். அடுத்தது இந்த பக்கவாதம் வருது. பக்கவாதம். இந்த பிரெயின் டியூமர் கட்டி வரும். கட்டி அடைச்சுச்சுன்னு வைங்க, ஏதாவது ஒரு சைடு செயலிழந்து போயிரும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கட்டி அடைப்பு. அந்த அடைப்பு எடுக்கணும்னா, அந்த பிளட் தலைக்கு போனா தான், இந்த அடைப்பு எடுக்கும். ரத்தம் தலைக்கு அதிகமா பம்ப் ஆகி போனா தான், அந்த கட்டி கரையும். இது கட்டி கரைஞ்சுச்சுன்னா, இந்த பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு எதுவுமே வராது. அடுத்தது என்னன்னா, கண் பார்வை. கண்ணுக்கு ரத்தம் அதிகம் போறதுக்கு வேலையே இல்ல. இந்த சிரசாசனம்போது, கண் பார்வைக்கு கண்ணுக்கு பிளட் நல்லா சர்க்குலேஷன் ஆகும். அப்படிங்கம்போது, கண் பார்வை தூர பார்வை, கிட்ட பார்வை உள்ள பிரச்சனை இந்த ஆசனம் செய்யும்போது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறைஞ்சு நம்ம பேப்பரு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாம இருக்கும். இந்த ஆசனம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா, பேப்பரே கண்ணாடி போடாம படிக்கலாம். ஏன்னா, அந்த சிரசாசனம் செய்யும்போது கண்ணுக்கு அந்த பிளட் அப்படியே நல்லா சர்க்குலேஷன் ஆகும். அடுத்தது என்னன்னா, தலை முடி உதிர்வு. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலை முடி உதிர்வுது, நரை வருது. அதுக்கு உண்டான அந்த எக்ஸர்சைஸ் இந்த தலைக்கு பிளட் போறதுனால, தலைமுடிய கருப்பாக்கறக்கூடிய நல்லா பிளட் போறதுனால தலைமுடி நரை அதிகம் வராது. அதனால நல்லா அது கருப்பாகும். இன்னைக்கு இது சிரசாசனம் செய்றது அவ்வளோ நல்லது. குழந்தைகள் மெயினா செய்யணும். குழந்தைகள் தான் மெயினா இத செய்யணும். குழந்தைகள் செஞ்சா நல்ல பிரெயின் ஞாபக சக்தி அதிகமாகும் குழந்தைகள். பெரியவங்களும் செய்யலாம். பெரியவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஆசனம் செய்யணும். ஒவ்வொரு ஸ்டேஜா ஃபர்ஸ்ட்டு அர்த்த சிரசாசனம். செவுத்துல நின்னு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அப்புறம் தான் செய்யணும். குழந்தைகள் சீக்கிரம் செஞ்சிடலாம். குழந்தைகள் மெயினா செய்யணும். பெரியவங்களுக்கு இது நல்ல ஆசனம். இது செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். எடுத்த உடனே நீங்க பாட்டுக்கு டக்குனு போய் இந்த ஆசனத்தெல்லாம் செஞ்சிராதீங்க. இது டக்குனு செஞ்சு கீழ விழுந்து கழுத்து உடைஞ்சு ஏதாவது இதாயிரும். இது ஒத்த குரு மூலியமா தான் இந்த ஆசனம் செய்யணும். யாராவது உங்க ஏரியா பக்கத்திலயோ, யாரோ ஒரு குரு மூலியமா வச்சுக்கிட்டு தான் இந்த ஆசனம்லாம் செய்யணும். தனியா செய்ய முயற்சி பண்ணாதீங்க. இது குரு குரு பார்வையில செஞ்சா தான் இது நல்லது. இது எப்படி செய்றதுங்கிறத இப்ப சின்ன சின்னதா ஒவ்வொரு எக்ஸர்சைஸா சொல்லி பார்க்குறேன். பாருங்க. இந்த எக்ஸர்சைஸ் சிரசாசனம். சிரசாசனம் தலை கீழ, கால் மேல. அதுல என்னென்ன செய்ய முடியுமோ அத பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இப்படி நின்னுக்கணும். அப்படியே கால மெதுவா தூக்கிக்கணும். அப்படியே கால அப்படியே மெதுவா. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு மொத செவுத்த ஒட்டி தான் செய்யணும். இது நான் பழக்கப்பட்டதுனால, நான் அப்படியே தனியா நிக்கிறேன். இங்க பாருங்க. அவ்வளோதான். இதான் சிரசாசனம். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த தலை கொஞ்சம் அழுத்தம் குடுக்கும். ஏன்னா, அந்த பிளட் எல்லாம் தலைப்பகுதிக்கு வர்றதுனால, அப்படியே நல்லா அழுத்தம் குடுக்குது பாருங்க. அப்படியே தலை அப்படியே ஃபுல்லா பிளட் பாயுறது நல்லா உணரலாம். இந்த சிரசாசனம் செய்யும்போது இந்த பிளட் நல்லா தலைக்கு வருது பாருங்க. இத நல்லா அப்படியே கண் மூடி பார்த்தீங்கன்னா, நல்லா உணரலாம். அடுத்தது அதிலேயே இன்னொரு வகை. சிரசாசனத்தில கும்பிடுறது. இது 2வது வகை. சிரசாசனத்தில. இதிலேயே என்ன பண்றோம், இந்த கால்ல அப்படியே பிரன்ச் பண்ணணும். ஏன்னா, இது தலைக்கு உடம்புக்கு உண்டான புள்ளி எல்லாமே கால்ல தான் இருக்கு. இங்க பாரு. இது 2வது. இது 2வது. இந்த கால் இப்படியே ஒரு 5 எண்ணிக்கை தட்டணும். அடுத்தது என்னன்னா, அப்படியே பத்மாசனம். பத்மாசனம் பண்ணணும். பத்மாசனம் எப்படின்னா, இங்க பாரு. அப்படியே இது பத்மாசனம். பத்மாசனம் முடிஞ்சதையும், அடுத்தது இத என்ன பண்ணணும்னா, அப்படியே தர. அவ்வளோதான்.
இது பத்மாசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பத்மாசனத்தில் இந்த கால் மூட்டு தொடணும் கையில். இங்க பாரு, கையில் தொடுதா? இது செஞ்சும்போது வயிறு பகுதி அமுங்கும். நல்ல பலன் கிடைக்கும். இங்க பாருங்க. 2ம் தொடுதா? இது மாதிரி செய்யணும். அடுத்தது விரிக்கணும். கால் நல்லா அகற்றணும். இங்க பாருங்க. நல்லா இது மாதிரி அகட்டி, அவ்வளோதான். இது 3வது. அப்படியே காலை அகட்டி, அப்படியே வச்சு, அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டணும். தலையில் நின்று சைக்கிள் ஓட்டுறது எப்படி? நேராக நின்று தான் சைக்கிள் ஓட்டலாம். தலையில் நின்று சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஓட்டலாம் சைக்கிள். எப்படின்னு பாருங்க. அவ்வளோதான். இப்படி தான் சைக்கிள் ஓட்டணும். இது ஃப்ரண்ட்டில் போகிற சைக்கிளு. இது ஒரு 10 எண்ணிக்கை. அடுத்தது ரிவர்ஸில். அப்படியே ரிவர்ஸ். இது காலுக்கு ஒரு எக்ஸசைஸ். தலையோடு சேர்த்து காலுக்கும் ஒரு எக்ஸசைஸ். இது சைக்கிள் ஓட்டணும். அடுத்தது இடுப்பை திருப்பணும். பார், அவ்வளோதான். இது அப்படியே இடுப்பை திருகணும். அடுத்தது அப்படியே இந்த சைடு, ஆப்போசிட் சைடு. அவ்வளோதான். இது ஒரு எண்ணிக்கை. டெய்லி ஒரு 5 நிமிஷம் இது முடிஞ்ச அளவு செஞ்சோம்னா தலைப்பகுதிக்கு நல்ல ப்ளட்டு கொடுக்கும். ஆனால் அதை செஞ்சு முடிச்சுட்டு உடனே அப்படியே டக்குன்னு எழுந்திரிக்கக்கூடாது. கழுத்து பகுதியில் நல்ல ப்ளட்டு பாஞ்சிருக்கும். அதனால இங்கே பாரு, கடைசியாக முடித்ததுக்கப்புறம் மெதுவாக அப்படியே இங்கே பாருங்க, இப்படி காலை ஊனி அப்படியே கட்டி போட்டு நிமிர்ந்து உட்காந்து, ஏன்னா அந்த கழுத்து பகுதியில் ப்ளட்டு இருக்கும். அதனால் அப்படியே ஒரு ரொட்டேஷன். இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு 1. இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லீஃப் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ளட்டு கழுத்தில் அப்படியே ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு ரொட்டேஷன் பண்ணோம்னா அந்த ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு, இது கடைசியாக முடித்ததுக்கப்புறம் இது செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும். அவ்வளோதான். இதை டெய்லி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா தலைப்பகுதிக்கு உண்டான முக்கியமான எக்ஸசைஸ் இதுதான். நன்றி, வணக்கம்.